SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க முடியாது, வவுனியாவில் அமைச்சர் திட்டவட்டம். யாழில் கோர விபத்து, 19 வயது இளைஞன் மரணம். ஆணிரவு உப்பு தொழிற்சாலை மீள திறந்து வைப்பு. தனக்கும் உணவு வெளியிலிருந்து வேண்டும் கோரிக்கை விடுத்த சாமர சம்பத் MP. தலைமன்னார் கடற்பரப்பில் 49 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கஞ்சா பொதிகள் மீட்பு. இலங்கையிலும் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படலாம், எச்சரிக்கை விடுத்த விரிவுரையாளர். ஆணிரவு உப்பின் அடையாள பேரை உறுதி செய்க ஸ்ரீதரன் MP கோரிக்கை. நிலநடுக்கம் பலி எண்ணிக்கை 1000 கடந்தது. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். பட்டலந்த வதை முகாம் மட்டுமல்ல, பல வதை முகாம்கள் இருந்தன. அவை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் மற்றும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியா குடியிருப்பு பகுதியில் இன்று தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும், ஆனால் அதனை உடனடியாக செய்ய முடியாது. நாம் ஆட்சிக்கு வந்து 4 மாதங்கள் தான் ஆகியுள்ளது. ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் அதனை படிப்படியாக அதற்கான செயல்முறைகள் ஊடாகத்தான் செய்ய முடியும். காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட்டுள்ளது. வடக்கின் கைத்தொழிற்சாலைகளை மீள இயங்கு நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம். வரவு செலவு திட்டத்தில் கூட முன்னைய அரசாங்கங்கள் ஒதுக்காத அளவு அதிக நிதியை நாம் வடக்கிற்கு ஒதுக்கியுள்ளோம். 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் படலந்த வதை முகாம் மாதிரி பல வதை முகாம்கள் இருந்தன. தெற்கில் JVP UNB பிரிந்திருந்தது போன்று வடக்கில் LTT EPDP EPRLF என பிரிந்து செயற்பட்டிருந்தார்கள். வதை முகாம்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் என எல்லோருமே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எல்லா பிரச்சனைகளையும் உடனடியாக விசாரிக்க முடியாது. படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டும் என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் கந்தரோடி பழனி கோவிலடி பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிவராச பிரவீன் என்ற 19 வயது இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிளானது இன்னொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் மேலும் ஒருவர் சிக்கிய நிலையில் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். விபத்து குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆணிரவு உப்பு உற்பத்தி நிறுவனத்தை மீள ஆரம்பித்ததை போன்று வடக்கில் போர் காரணமாக மூடப்பட்ட தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனூடாக வடக்கு மாகாணத்தை சேர்ந்த இளையோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளதுடன் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான வடக்கின் பங்களிப்பும் அதிகரிக்கும் என வடக்கு மாகாண ஆளுநர் நவன வேதநாயகன் தெரிவித்தார். தேசிய உப்பு உற்பத்தி நிறுவனத்தின் ஆணிரவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலையில் மேசை உப்பு உற்பத்தியை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னேதே, கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகரன் ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த நிகழ்வு ஆணிரவில் நடைபெற்றது. தொழிற்சாலையை விருந்தினர்கள் இணைந்து சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்த பின்னர் மேடை நிகழ்வுகள் நடைபெற்றன. தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கயான் வெள்ளாள தனது வரவேற்புரையில், மன்னாரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டாலும் அதனை விட ஆணிரவு உப்பே தரமானது என குறிப்பிட்டார். தற்போது பொருத்தப்பட்டுள்ள நவீன இயந்திரங்கள் மூலம் மணித்தியாலத்துக்கு 5 மெட்ரிக் டன் மேசை உப்பை உற்பத்தி செய்ய முடியும். 2026ஆம் ஆண்டிலிருந்து உப்பை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த ஆளுநர், வடக்கு மாகாணத்து இளையோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிய பல தொழிற்சாலைகள் போரினால் மூடப்பட்டுள்ளன. இதனால் வேலைவாய்ப்பின்மை எமது மாகாணத்தில் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் ஆணிரவு உப்பு தொழிற்சாலையை மீள முழுவீச்சில் இயங்க ஆரம்பித்திருக்கிறது. ஆணிரவு உப்புக்கு தனித்துவமான மதிப்பு இருக்கிறது. அந்த வகையில் இதை மீள செயற்படுத்துவதானது சிறப்பானது. எதிர்காலத்தில் ஆணிரவு உப்பை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதனூடாக எமது மாகாணம் மேலும் வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் என குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வெளியிலிருந்து உணவு கொண்டு வர அனுமதிக்குமாறு எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுத்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு வழக்கமாக வழங்கப்படும் வசதிகள் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதன்படி MPக்கு ஒரு பாய், தலையணை, தட்டு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் காண்டி தும்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள்
போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு வீட்டிலிருந்து உணவு கொண்டுவர சிறைச்சாலை அதிகாரிகள் சமீபத்தில் அனுமதி வழங்கியுள்ளனர். இதன் காரணமாகவே சாமர சம்பத் எம்பியும் தனக்கு வெளியிலிருந்து உணவு கொண்டுவர அனுமதிக்குமாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. களிமன்னார் மணல் திட்டு 1 மற்றும் 2க்கு இடைப்பட்ட கடற்பரப்பில் மிதந்து கொண்டிருந்த சுமார் 124 கிலோ 392 கிராம் எடையுடைய கேரள கஞ்சா பொதிகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடற்படையினரால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இந்த கேரள கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. வடமத்திய கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் தம்மென்னாவுடன் இணைக்கப்பட்ட சிறப்பு கப்பல் ரொந்து குழுவை நிலைநிறுத்தி நேற்று விசேட சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டது. இதன்போது கடலில் சந்தேகத்துக்கிடமான முறையில் மிதந்து கொண்டிருந்த 46 பொதிகளை அவதானித்து அதனை சோதனை செய்து பார்த்தபோது இந்த கேரள கஞ்சா பொதிகள் சிக்கியுள்ளன. கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவின் மொத்த மதிப்பு 49 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் இருக்கும் என கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா பொதிகள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மியான்மரில் நடந்தது போன்று என்று ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறலாம். அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மியான்மரில் நேற்று உள்ளூர் நேரம் பிற்பகல் 12:50 மணியளவில் 7.7 டிக்டர் என்ற அளவில் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த புவிநடுக்கத்தின் மையம் மியான்மரின் சங்கிங் நகரிலிருந்து வடமேற்கு திசையில் 16 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் காணப்படுகிறது. மியான்மரில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் தாய்லாந்திலும் தென் சீனாவிலும் வடகிழக்கு இந்தியாவிலும் உணரப்பட்டுள்ளது. உயிரிழப்புகள் 1000 தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையிலும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகளின் பதிவு அண்மித்த காலப்பகுதியில் அதிகரித்து வருகிறது. இலங்கையின் கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகிறது. எனினும் இதுவரை இவை சேதங்களை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இன்று ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறலாம். அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். புவிநடுக்க அனர்த்தம் முன்கூட்டியே எதிர்ப்பு கூற முடியாத, தடுக்க முடியாத இயற்கை அனர்த்தமாகும். ஆனால் அதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க முடியும். ஜப்பான் போன்ற நாடுகளில் இதற்குரிய செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளன. ஆக குறைந்தது புவிநடுக்கத்துக்குரிய விழிப்புணர்வு செயற்திட்டங்களை இலங்கையின் அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். இலங்கையில் 2004ஆம் ஆண்டின் சுனாமி அனர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தது போன்று ஒரு புவிநடுக்க அனர்த்தத்தினாலும் இலங்கையில் ஆயிரக்கணக்கானவர்களின் இறப்பை நாம் தவிர்க்க முடியாது என்பது உண்மை என மேலும் தெரிவித்துள்ளார். ஆணிரவு உப்பு என்னும் அடையாள பெயரை உறுதி செய்யுமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனேத்திக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் வடக்கு மாகாணத்தின் கைத்தொழில் பொருளாதார அடையாளங்களுள் ஒன்றான ஆணிரவு உப்பளத்தை மீள ஆரம்பித்தமே கால தேவையான செயற்பாடாகும். 1937ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஆணிரவு உப்பளத்தில் 1938ஆம் ஆண்டில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஏறத்தாழ 9 தசாப்த பாரம்பரியம் மிக்க ஆணிரவு உப்பளத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளித்தாலும் ஆணிரவு உப்பு என்ற அடையாள பெயர் ரஜலுனு என மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கிடைக்கும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. வடக்கு மாகாணத்தின் கைத்தொழில் பேட்டைகளில் முதன்மையானதும் முக்கியத்துவம் மிக்கதுமான ஆணிரவு உப்பளம் என்பது எமது மக்களின் அடிப்படை வாழ்வியலோடு இணைந்த ஒரு அடையாளமாகும். அத்தகையதோர் கைத்தொழில் கட்டமைப்பை மீள ஆரம்பிக்கும் போது அதன் அடிப்படை அடையாளத்தை மாற்றம் செய்கின்றமே தங்கள் அரசாங்கத்தின் மீதான அபிமானத்தையும் இன நல்லிணக்கம் குறித்த தங்களின் சிந்தனை போக்கையும் கேள்விக்குட்படுத்துவதாக அமைந்துள்ளது. குறிப்பாக கடந்த காலங்களில் இனத்துவ அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அடையாள திணிப்புகளைப் போலவே எமது மொழியியல் அடையாளத்தை சிதைத்து பெரும்பான்மை இனத்தின் தனித்துவத்தை வலிந்து புகுத்தும் இன மேலாதிக்க செயற்பாடாகவே இதனையும் கருத வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். கடந்த 18ஆம் திகதி பாராளுமன்ற நிலையியல் கட்டளை 22/7 கீழ் ஆணிரவு உப்பளம் குறித்து பாராளுமன்றில் நான் கேள்வி எழுப்பிய போது வலியுறுத்தியதற்கு அமைவாகவும் எமது மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்பவும் ஆணிரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி செய்யப்படும் உப்பினை ஆணிரவு உப்பு என்ற பாரம்பரிய பேருடனேயே விற்பனை செய்வதை உறுதி செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்றுள்ளது. உலகச் செய்திகள். மியான்மரை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கை 1000 தாண்டியுள்ளது. இந்த எண்ணிக்கை 10,000 தாண்டும் அபாயம் உள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒரு நூற்றாண்டுக்கு பின்னர் மியான்மரை தாக்கி மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இது பதிவாகியுள்ளது.
இராணுவ ஆட்சியால் ஏற்கனவே நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கும் மியான்மர் மக்கள் இந்த நிலநடுக்கத்தால் மிகுந்த அழுத்தத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிலநடுக்கத்தால் மியான்மரின் இரண்டாவது பெரிய நகரமான மாண்டலே நகருக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. அங்கு பல கட்டிடங்கள் தரைமட்டமாகியுள்ளன. உயிரிழந்தவர்களின் உடல்கள் தற்போது நகரில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் காயமடைந்தவர்கள் அந்நாட்டு வைத்தியசாலைகளில் நிரம்பி வழிவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மாலை நிகழ்ந்த நிலநடுக்கத்துக்கு பிறகு இன்று காலை வரையில் மியான்மரில் 14 நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க முடியாது. வவுனியாவில் அமைச்சர் திட்டவட்டம். யாழில் கோர விபத்து, 19 வயது இளைஞன் மரணம். ஆணிரவு உப்பு தொழிற்சாலை மீள திறந்து வைப்பு. தனக்கும் உணவு வெளியிலிருந்து வேண்டும் கோரிக்கை விடுத்த சாமர சம்பத் எம்பி. தலைமன்னார் கடற்பரப்பில் 49 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கஞ்சா பொதிகள் மீட்பு. இலங்கையிலும் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படலாம் எச்சரிக்கை விடுத்த விரிவுரையாளர். ஆணிரவு உப்பின் அடையாள பேரை உறுதி செய்க ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. நிலநடுக்கம் பலி எண்ணிக்கை 1000 கடந்தது.